ஹாய் மக்களே! இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சத்ரு சம்ஹாரமூர்த்தி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, கரெக்ட்டா திருச்சியில கோர்ட்டுக்கு பக்கத்தில தாங்க இருக்கு. கோர்ட்டுக்கு பக்கத்தில ஏன் இருக்குன்னா, அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அது ஏன்னா, உங்களுடைய வழக்குல ஏதாவது தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா, இங்கே வந்து கும்பிட்டு போனீங்கன்னா, தீருங்கிறது மக்களோட நம்பிக்கையா இருக்குங்க. ஸோ, இப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா, பண பிரச்சனை, மன கஷ்டம், அதுக்கப்புறம் தீராத நோய்க்கெல்லாம் இங்கே வந்து வழிபட்டீங்க அப்படின்னா, தீருங்கிறது இ இந்த கோயிலோட சிறப்புங்க. நம்ம இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதில மெயினா என்னன்னா, முருகனுக்கு மட்டும் தான் ஆறுபடை வீடுன்னு தெரியும். ஆனா, சத்ரு சம்ஹார மூர்த்திக்கும் ஆறுபடை வீடு இருக்குங்க. இப்ப நம்ப பார்க்கக்கூடிய வீடு என்னன்னா, 5ஆம் படை வீடுங்க. இங்க வாங்க எல்லாரும். ஸோ, இப்ப வாங்க இன்னும் போய் இதில என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ, இப்ப நீங்க இதிலேயே நீங்க போனீங்க அப்படின்னா, மகிழ மரம் இருக்குங்க. இந்த மகிழ மரத்தோட இன்னொரு சிறப்புனா, இவரும் இங்கே இங்க வந்து அவர் வந்து தியானம் பண்ணதாகவும், மக்கள் இங்க பண்ணோம் அப்படின்னா, மன அமைதி கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது தீயணைப்புக்கு பக்கத்தில தாங்க இருக்கும். ஏன்னா, இவர் வாழ்ந்த காலகட்டத்தில தீயெல்லாம் முன்னாடி வந்து அது பரவுச்சுன்னா, இவர் மூலியமா தகவல் அங்க போயிருங்கிறதுக்காக தீயணைப்பு ஊழியர்களே இந்த கோவில்ல கட்டியதாக சொல்றாங்க. ஸோ, இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம். இதில பார்த்தீங்கன்னா, அந்த ஓம்ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லலாம் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.